ஒரு அமைதியான காலையில் மோகினியின் தகவலின்படி மாயக்கண்ணாடியின் உதவியால் இமயவரம்பன் தேவகியம்மாள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். அந்த இடம் சாதாரணமானதல்ல. சிவபெருமானுக்கு சேவை செய்யும் குருமார்கள் தங்கிய புனிதமான தலம். நிலாவுக்கு முன்னதாக அங்கு சென்ற இமயவரம்பன் தேவகியம்மாளை தனது வசப்படுத்த முயன்றான். ஆனால் அந்த புனிதமான இடத்தின் சக்தியால் அவனால் அவரை நேரடியாக அணுகக்கூட முடியவில்லை. அதனால் நிலாவின் வருகைக்காக அவன் அமைதியாக காத்திருந்தான். இந்த நேரத்தில் பஞ்சவர்ண கிளியின் உதவியால் நிலா தேவகியம்மாளின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தார். அவரை கண்டவுடன் நிலாவின் மனம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. நான் நிலா, கிருஷ்ணதேவனின் மனைவி என்று அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அதை கேட்டதும் தேவகியம்மாள் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிகள் மிளிர நிலாவை அணைத்து கொண்டாள். அந்த சந்திப்பு பல வருடங்களாக பிரிந்திருந்த அன்பு மீண்டும் இணைந்த தருணமாக இருந்தது. நிலா தேவகியம்மாளை தேசிக ராஜ்யத்திற்கு வருமாறு அழைத்தாள். முதலில் தயங்கிய தேவகியம்மாள் நிலாவின் அன்பும் உறுதியும் கண்டு சம்மதித்தார். இருவரும் சிவகுருமார்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பயணத்தை தொடங்கினர். ஆனால் அந்த பயணம் சுலபமானதல்ல. பாதையில் இமயவரம்பன் அனுப்பிய கருஞ்சிறுத்தை அவர்களின் வழியை மறித்து கொடூரமாக கர்ஜித்தது. அதை பார்த்ததும் தேவகியம்மாள் சிறுத்தையை தாக்க தயாரானார். ஆனால் நிலா மாயகுகையில் பாட்டி கற்றுக் கொடுத்த மந்திரத்தை உபயோகித்தாள். மந்திரத்தை உச்சரித்தாள் நிலா. அடுத்த கணம் அந்த கருஞ்சிறுத்தை சிலையாக மாறியது. அதை கண்டு தேவகியம்மாள் பெருமிதத்தில் நிலாவை பார்த்தாள். எவ்வளவு தைரியம், எவ்வளவு அறிவு என்று எண்ணி நிலாவை பிரியத்தோடு அரவணைத்தாள். இருவரும் பாதுகாப்பாக தேசிங்கு ராஜ்யத்தை அடைந்தனர். அங்கு தேவகியம்மாளை கண்டதும் வீரபத்ர மன்னர் மனம் கனிந்தார். தான் செய்த தவறுகளை நினைத்து அவரின் கண்களில் வருத்தம் தெரிந்தது. அவர் தேவகியம்மாளின் கைகளை பிடித்து, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டார். தேவகியம்மாளும் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தார். அம்மாவை கண்ட கிருஷ்ணதேவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினான். தேவகியம்மாள் மகனை சமாதானப்படுத்தி நிலாவையும் கிருஷ்ணதேவனையும் அன்புடன் அரவணைத்தார். அந்த நாள் அந்த அரண்மனை முழுவதும் சந்தோஷம் நிரம்பியது. நிலாவும் கிருஷ்ணதேவனும் சேர்ந்து தேவகியம்மாளுக்கும் வீரபத்ர மன்னருக்கும் அறுசுவை விருந்து தயாரித்தனர். அவர்களின் அன்பும் பரிவும் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவில் ஒரு புதிய சிக்கல் மெதுவாக அருகில் வந்து கொண்டிருந்தது. நிலாவின் தங்கை நட்சத்திரா கிருஷ்ணதேவனை அடையும் குறிக்கோளுடன் தேசிங்கு ராஜ்யத்திற்கு வந்தார். அவளை கண்ட நிலா எதையும் சந்தேகிக்காமல் அன்புடன் வரவேற்றாள். மோகினியின் உதவியுடன் நட்சத்திரா தங்குவதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்தாள். ஆனால் மோகினி நட்சத்திராவின் உள்கணத்தை புரிந்து கொண்டாள். அவளிடம் தோழியாக பழகி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினாள். நட்சத்திராவின் மனதில் இருக்கும் ஆசை இப்போது கதையின் புதிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறது. இந்த சந்திப்பு இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அடுத்து என்ன நடக்கும்? நிலாவின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும்? காத்திருங்கள்.